ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். எவ்ரி டியூஸ்டே நம்ம நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்ம வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் வீடியோவாக நம்ம வந்து இந்த யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்க்குறீங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு லைக் போடுங்க, இல்லைன்னா இதில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன அடுத்து நான் அப்டேட் பண்ணணும், இல்லை எப்படி நான் உங்களுக்கு வந்து இன்னும் வந்து நான் வந்து பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இதை யாராவது ஒரு ஆளுக்கு மேலே ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒரு சில பேர் வந்து இது அண்ணன் வேறு இருக்கலாம், அவங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், அவங்களோட ட்ரீம் கம்பெனியாக இது இருக்கலாம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்மளோட சின்ன ஒரு முடிஞ்ச ஒரு உதவி ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்க ஒரு ஆளுக்கு ஷேர் பண்ணுறப்போ வந்துட்டு மற்றவங்களுக்கு ஈஸியாக போயிடும் அது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மின்சக்தி நிறுவனத்தில் எக்ஸிக்யூட்டிவ் வேலை. மெகாலயாவில் உள்ள வடகிழக்கு மின்சக்தி நிறுவனத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிறது. எக்ஸிக்யூட்டிவ் பிரிவில் நிதி 12, சிவில் 9, மெடிக்கல் 5, செக்யூரிட்டி 4, HR 3, ERB 2 உட்பட மொத்தம் 38 இடங்கள். கல்வி தகுதி BE BTech, பட்டப்படிப்பு MBA MCA. வயது 18 to 30, 18 to 37, 1/1/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. அனுபவம் தொடர்புடைய பிரிவில் பணி அனுபவம் தேவை. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 500. SC ST பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. கடைசி நாள் 13/7/2026. மேலும் விவரங்களுக்கு neepco.co.in neepco.co.in அந்த வெப்சைட்டில் செக் பண்ணுங்கள். கடற்படையில் 275 காலியிடங்கள். இந்திய கடற்படையில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச் 90, எலக்ட்ரிக்கல் 32, பைலட் 25, இன்ஜினியரிங் பிரான்ச் 24, ஏர் ஆப்ரேஷன் ஆஃபீஸர் 18, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர் 15, லாஜிஸ்டிக் 10 உட்பட மொத்தம் 275 இடங்கள் உள்ளன. கல்வித் தகுதி BE BTech, MA MSc MBA MCA. பிரிவு வயது வாரியாக மாறுபடும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். கடைசி நாள் 27/7/2026. விவரங்களுக்கு joinindiannavy.gov.in. யாரெல்லாம் வந்து நேவியில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஜினியரிங் முடித்தா எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்றதை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறணும். இன்ஜினியரிங் முடித்தா நம்மளால் கவர்மெண்ட் வேலைக்குள்ளே போக முடியும், டிஃபென்ஸ்குள்ளே போக முடியும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அடுத்து மத்திய அரசில் 450 பணியிடங்கள். மத்திய அரசின் பல்வேறு துறைகளில் காலியிடங்களுக்கு தேர்வு அறிவிப்பு UPSC வெளியிட்டுள்ளது. உதவி பேராசிரியர் 100, கன்சல்டன்ட் 27, சட்ட அதிகாரி 12, ஏரோநாட்டிக்கல் ஆஃபீஸர் 11 உட்பட மொத்தம் 450 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி BE BTech, பட்டப்படிப்பு BPharm BL. வயது 18 to 40, 17/7/2026 படி. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ரூபாய் 25. பெண்கள் SC ST பிரிவினர் கட்டணம் இல்லை. கடைசி நாள் 17/7/2026. விவரங்களுக்கு upsc.gov.in அந்த வெப்சைட்டில் பாருங்கள். அடுத்து லாஸ்ட்டு இஸ்ரோ நிறுவனத்தில் இஸ்ரோ விண்வெளி மையத்தில் அசிஸ்டன்ட் பணி. இஸ்ரோ விண்வெளி மையத்தில் காலியிடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகிறது. டெக்னீஷியன் 9, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 7, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் 5, டிராஃப்ட்ஸ்மேன் 2, நூலக உதவியாளர் 1 என மொத்தம் 26 இடங்கள் உள்ளன. கல்வி தகுதி ITI டிப்ளமோ ஆர் BSc. 18 to 35, 13/7/2026 படி. வயது. தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, சான்றிதழ் சரி. விண்ணப்பிக்கும் முறையும் ஆன்லைன். கடைசி நாள் 20/7/2026. விவரங்களுக்கு isro.gov.in. இந்த 4 டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. 4 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துருக்கு. இந்த 4மே வந்துட்டு யாருக்கு யூஸ் ஆகுன்னு பார்த்து அவங்களுக்கு அனுப்புங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன ஒரு ஷேர் வந்துட்டு அவங்களோட லைஃப்பில் வந்துட்டு அவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சோம்னா லைக் பண்ணுங்கள், சின்ன ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம்.